வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் சேட்டை செய்யும் நாய்க்குட்டி என்ற சிறுகதையை பார்க்க போகிறோம். ஒரு நாய்க்குட்டி அதன் தாயுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. நாய்க்குட்டி விளையாட விரும்பும் போதெல்லாம் அதன் தாய் நாய்க்குட்டியை கிணற்றின் அருகில் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கும். ஒரு நாள் நாய்க்குட்டியின் தாய் உணவை தேடி வெளியே சென்றது. தாய் அருகில் இல்லாததால் நாய்க்குட்டி கிணற்றின் அருகில் சென்றது. உள்ளே எட்டி பார்த்தது. கிணற்றில் தன் உருவத்தை பார்த்த நாய்க்குட்டி கிணற்றுக்குள் இன்னொன்று இருப்பதாக நினைத்தது. அது தன்னுடைய தலையை அசைத்ததும் கிணற்றில் அதன் உருவமும் அவ்வாறே அசைந்தது. அது கிணற்றில் இருந்த உருவத்தை பார்த்ததும் கோபமடைந்தது. அதனுடன் சண்டையிட நினைத்தது. சண்டையிட கிணற்றில் குதித்த நாய்க்குட்டி எதையும் கண்டுபிடிக்க முடியாமல் தவித்தது. பின்னர் அது தண்ணீரில் இருந்தது அதனுடைய பிரதிபலிப்பு என்பதை உணர்ந்தது. நாய்க்குட்டி நீச்சல் தெரியாததால் அது அழ ஆரம்பித்தது. அதே சமயத்தில் தாய் உணவு தேடி வீடு திரும்பியது. கிணற்றுக்குள் நாய்க்குட்டியின் அழுகுரல் கேட்டதால் அது கிணற்றை நோக்கி ஓடியது. அம்மா நாய்க்குட்டியை கிணற்றிலிருந்து காப்பாற்றியது. நாய்க்குட்டி தனது தவற்றை உணர்ந்தது. எப்போதும் அதன் தாயின் வார்த்தையை கேட்பதாக உறுதியளித்தது. கதையின் கருத்து: பெரியோர்களின் அறிவுரையை எப்போதும் கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களை எழுப்புவதன் மூலம் ஆலோசனையை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.